கோவிலுக்கு போய் நாம் பிரார்த்தனைகள் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள்லாம் நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை பின்பற்றி இருக்காங்க, நம்மக்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம் பொதுவாக அர்ச்சனை, அபிஷேகங்கள், அலங்காரங்கள், சந்தனக்காப்பு அலங்காரம், அந்த மாதிரி பலவிதங்களில் சுவாமியை நாம் வழிபடுறோம். ஹோமங்கள் செய்து நாம் வழிபடுறோம், லட்சார்த்தனைகள் செய்து வழிபடுறோம், அதே மாதிரி புஷ்பாஞ்சலி செய்து வழிபடுறோம். அந்த மாதிரி பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குதுங்க. அதில் மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு முறையாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறது அங்க பிரதர்ஷனம்ங்க. அதாவது நம்முடைய மனதால் நாம் கைகூப்பி, கைகளால் நம்ம கைகூப்பி நாம் இறைவனை துதிக்கின்றோம், மதிக்கின்றோம், வணங்குகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உடலையே ஒரு கருவியாக மாற்றி நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் ஒருங்கிணைந்து நாம் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் அங்க பிரதர்ஷனம் அப்படிங்கிறது. இந்த அங்க பிரதர்ஷனம் நவகிரகங்களில் யாருக்குரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உரிய ஒரு வழிபாட்டு முறையாகும். ஏன்னா நம்முடைய உடலையே தரையில் நாம் உருட்டுகிறோம், நாம் உருளுகிறோம். இறைவனுடைய திருநாமத்தை இடைவிடாமல் ஜபித்து கொண்டு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா அல்லது ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டோ, அல்லது ஓம் நமச்சிவாய சொல்லிட்டோ, அல்லது ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டோ நாம் உருண்டு கொண்டே இருக்கிறோம். அந்த உருளுதல் அப்படின்னாலே அங்கே சனி பகவான் வந்துடுவார். அங்கத்தை நாம் தரையில் மீது பதிப்பதால் அங்கே சனி பகவான் வந்துடுறாரு. அப்போது அந்த அங்க பிரதர்ஷனம் செய்து நாம் வழிபடுவதன் மூலமாக தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் தான் நீண்டகால சிக்கல்களுக்கு ஒரு உரிய கிரகமாகும். 10 வருஷம் ஆச்சுங்க, அவர் முகத்தையே நான் திரும்பி கூட பார்க்கலைங்க. ஃபோன்லேயும் அவரும் பேசுகிறதில்ல, நானும் பேசுகிறது இல்லைங்க. அது மாதிரி தாங்க இருந்துட்டுருக்கோம். அன்னைக்கு திடீர்னு சந்திக்கிற வாய்ப்பு வந்தது, பேச ஆரம்பித்தோம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நல்லா தாங்க இருந்துட்டுருக்கோம் அப்படின்னு சிலருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையெல்லாம் உருவாகுதுன்னா அது காரணம் இந்த அங்க பிரதர்ஷனம் தான். அங்க பிரதர்ஷனம் செய்து கொண்டு நாம் வணங்கி கொண்டு அந்த நேரத்தில் எதை நினைத்து கொண்டு இறைவனுடைய திருப்பாதங்களிலே நாம் நினைத்து வணங்குகிறோமோ அது நிச்சயமாக நடக்குங்க. அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, கன்னிராசிக்காரர்கள், துலாம், மகரம், கும்பராசிக்காரர்கள்லாம் அங்க பிரதர்ஷனம் செய்வதன் மூலமாக கைமேல பலன் கிடைக்குங்க. இந்த அங்க பிரதர்ஷனம் செய்யும் பொழுது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த நிற ஆடைகள் அணிந்து கொண்டு அங்க பிரதர்ஷனம் செய்யணும்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள், வெள்ளை, ரோஸ், பிங்க்கு, அப்புறம் இளம் பச்சை, இது மாதிரி நிறங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நிற ஆடைகளை அணிந்து கொண்டு நாம் அங்க பிரதர்ஷனம் செய்தோம்னா முழுக்க நம்ம நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க. நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய நிறங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீல நிற ஆடைகள் அணிந்து கொண்டு அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடாது. கருப்பு நிற ஆடைகள் கூடாது, ஊதா நிற ஆடைகள்லாம் கூடாது. அதுக்கடுத்து சிவப்பு, கிரே நிற ஆடைகள் அணிந்து கொண்டு அங்க பிரதர்ஷனம் செய்வதை முழுமையாக தவிர்க்கணும். பொதுவாகவே நம்ம ஆலயங்களுக்கு போகும் பொழுது மஞ்சள், அதுக்கடுத்தது வெள்ளை, பிங்க்கு, கிரே, அதுக்கடுத்தது இளம் பச்சை, இது மாதிரி நிற ஆடைகள் அணிந்து சென்று வழிபட்டோம்னா நிச்சயமாக நமக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதனால் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அங்க பிரதர்ஷனம் செய்வதன் மூலமாக, அந்த வழிபாடு மூலமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், நீண்ட நாள் பிரச்சனைகள் அதெல்லாம் விலகி நிம்மதியாக நாம் வாழ முடியுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.